வணக்கம். வணக்கம். சிம்மராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். மகம் உத்திரம், மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு கேது திசை ஆரம்பம். மகம் பூரம் சுக்கிர திசையில் பிறந்திருப்பார்கள். உத்திரம் சூரிய திசையில் பிறந்திருப்பார்கள். இப்போ இவர்களுக்கு இந்த கிரகநிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம். இந்த வீடியோ பெரிய வீடியோ, ஆனால் இதில் ஷார்ட் வீடியோ வரும். ஷார்ட் வீடியோ பார்க்குறவங்க இதோடைய லிங்க்கில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இவர் சார் நிறைய கேள்வி கேட்பார். எனக்கு தெரிந்த ஆன்மீக கடவுள் பதில்களை, கடவுள் கோயில்கள் பரிகார பதில்களை சொல்கிறேன். நீங்கள் இதை பார்த்துக்கலாம். பராபவ வருடம், சப்தமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம். சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். அமைதியாக இருக்கணும் 3 நாளுக்கு. சிம்மராசிக்கு கூப்பிட்டு வம்பு இழுப்பாங்க. வீட்டில் மனைவி மூலமாக பிரச்சனைகள், கணவன் மூலமாக பிரச்சனைகள். இந்த சமயத்தில் அடித்தா கூட திருப்பி அடிக்கக்கூடாது. திருப்பி அடித்தா போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம் அப்படி போயிடும், அவமானம் போயிடும். நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்காக தான். அதாவது வார்த்தையால் அடித்தா திருப்பி அடிக்காதீங்க. வார்த்தையால் அமைதியாக இருங்க, இதெல்லாம் நடக்கும். அஷ்டமத்து சனி. சிம்மராசிக்கு சனி ஆகவே ஆகாது. எப்போ என்ன வேணால் பண்ணுவான். அமைதியாக எவ்வளோ பேர் வித்தக்காரன், எவ்வளோ பெரிய திறமைசாலி, புத்திசாலி. சார் நான் 3 டிகிரி படிச்சிருக்கேன், 5 டிகிரி படிச்சிருக்கேன், அப்படியே என்ன ஆஃபீஸில் என்னை அவமானப்படுத்துகிறாங்க சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே இருக்குது, என்னால் எதுவுமே அனுபவிக்க முடியல, செயல்படுத்த முடியல. அஷ்டமத்து சனி. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது. நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். சூரியன் தனக்கு குழந்தை பிறந்திருக்கும் போது ஷார்ட்டாக சொல்கிறேன், வந்துருக்கும்போது சனீஸ்வர பகவானா போய் அவர் தான் சனீஸ்வரன் தான் குழந்தை. அந்த குழந்தைய இப்போ பார்க்க போகும்போது நல்லா கண்ணை விரித்து பார்க்கும்பொழுது சூரியன் தன் சக்தியை இழந்து விடுகிறார். அதனால் அவருக்கு கோபம் அப்படியே சக்தி இழந்துறாரு. எல்லாம் பிரபஞ்சமே இருந்த போது எல்லா தேவர்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்டையும் பரமாத்மாக்கிட்டையும் பெருமாள்கிட்டையும் போய் வேண்டும் போது அப்போ சிவபெருமான் தன்னுடைய நெத்தியிலிருந்து ஒரு சக்தியை எடுத்து சூரியனுக்கு கொடுக்குறாரு. அந்த மறுபடியும் மீண்டும் இழந்த சக்தியை அவர் பெறும் பொழுது அந்த குழந்தைய சுற்றி தூக்கி அடிக்கிறாரு. அந்த தூக்கி அடிக்கும்போது 27 இடங்களில் பூமியில் படுது அந்த குழந்தை. அந்த 27 இடங்கள் தான் 27 நட்சத்திரங்கள். இப்படின்றது ஒரு வரலாறு. அதனால் சூரியன் சனிக்கு ஆகாது. எப்பயுமே சனி தசை ஆகாது. ஒரே ஒரு விஷயம், நம்ம நேர்மையாக இருந்து உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் சனி பகவான் நீச்சமாக இருந்தா இல்லை 8ல் மறைஞ்சிருந்தா, இப்போ இருக்க மாதிரி 8ல் மறைஞ்சிருந்தாலோ அல்லது மேசத்தில் நீச்சமாக இருந்தாலோ 12ஆம் இடத்தில் இருந்தாலோ சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சிறப்பாக இருக்கும். இது இது இதை நீங்கள் வேணால் உங்களுக்கு இந்த சனி நீச்சமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இப்போ நல்லா இருக்கும். சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பதில். 3 நாள் அமைதியாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனம் வைக்க வேண்டும். இது பல வயசு இருக்குது. பிறந்த குழந்தை 6 மாதத்தில் இறந்துருது. அதுக்கு என்ன காரணம்? எல்லாம் கர்மா. அதுபோல் இந்த சிம்ம ராசி, எனக்கு இது ஒரு நேயர் சொன்னாங்க, சார் 6 மாதத்தில் இறந்துருச்சு சார் எனக்கு குழந்தைன்னு. இதெல்லாம் கடவுளோட போன ஜென்மத்தில் ஒரு மனிதனோட ஆயுள் 120 வருஷம். அதில் ஒரு 6 மாதம் பாக்கியாக இருந்தால் இந்த பிறவி எடுத்து அதை தீர்த்துட்டு போவாங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் ஜென்மத்தில் ஒரு பாம்பு, 7ஆம் இடம் தொழில், மனைவி, கணவன், இந்த இடத்துல ஒரு பாம்பு போட்டு அப்படியே அவங்கள பிரட்டி இறக்குது. கிரகநிலைகள் ராசியில் சுக்கிரன் வந்திருக்காரு. 3ஆம் வீட்டிற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் வந்திருக்காரு. ராசிநாதன் 11ஆம் இடத்துல வந்திருக்காரு. குரு புதன் விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருக்காரு. செவ்வாய் லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில், ராகு 7ஆம் இடத்துல, ஜென்மத்தில் கேது. இந்த பக்கம் ஒரு ராகுன்ற பாம்பு எல்லாத்தையும் போகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, கள்ள தொடர்பு, கள்ள வியாபாரம் எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனால்
கேது என்ற பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா வறுமை, கஷ்டம், துன்பம், கேது என்ற பாம்பு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழி, பரதேசி கோலம், வறுமை, கடன், எங்கே பார்த்தாலும் அப்படியே நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. இதே தான் கேது. சந்திராசிரமத்துக்கு விநாயகர் பெருமாளை வழிபடுங்கள், நிச்சயம் நிம்மதி உண்டாகும். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் கேள்வி எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா எழுதியிருக்காங்க. சிம்மராசி கேள்வியே வந்து மகம், உத்திரம், பூரம். ஆமா சார். ராகு கேதுன்னா என்ன, யார் சார் அப்படின்றாங்க எல்லாம். ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாதகத்தில் 3 கிரகங்கள், ராகு, கேது, சனி, இந்த 3 கிரகங்களும் பாவ கிரகங்கள் சொல்லுவாங்க. சனி பகவான் கர்ம வினைகளை தீர்ப்பார். ராகு நேர்மையான வழியில் இல்லாமல் பணத்தை கொட்டுவார், தப்பான வழியில். வெளிநாட்டு வேலையை கொடுப்பார். ராகு என்ற பாம்பு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலையை கொடுப்பாரு. அடுத்தது வேறு மத, அதாவது கிறித்துவம், இஸ்லாமிய சகோதரர்கள், கிறித்துவ சகோதரர்கள், அல்லது இந்து மதம், இதில் கலப்பு திருமணம், அல்லது வெளிநாட்டில், ராகுன்றாலே வெளிநாட்டு கிரகம், வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது, இல்லை வெளிநாட்டு நபர்கள் மூலம் உங்களுக்கு வந்து வருமானம் வர்றது, வெளிநாட்டில் போய் படிக்கிறது. நிறைய பேர் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் எந்த கிரகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ராகு நன்றாக இருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், ராசியில் குடும்ப தனஸ்தானத்தில் ராகு இருந்தால் நிச்சயம் இவர்களுக்கு வந்து எளிதாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ராகு வந்து இது. கேது பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனைகள், நம்ம விடுற மூச்சு காற்று வாயு, அதுதான் கேது. கேது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 7, கேதுவோட எண்ணு 7. கேது என்ற, அதாவது 70 வயசில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்களுக்கு மரணம் வரும். இப்போ சமீபத்தில் பாரதிராஜா அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா, நிறைய பேர் நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக திரும்ப போனீங்கன்னா அந்த 73 தாண்டிட்டோம்னா, 73 74 தாண்டிட்டோம்னா 85 மேலே தான். அங்கே 8 சனி வந்து உட்காருவார், ஆயுள்காரன் உட்காருவார். கேது தான் வந்து எல்லாத்தையும் மோட்சத்துக்கு போகிறதே கேது தான். கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா சிறந்த அறிவாளியாக இருப்பாங்க, சிறந்த புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் அது இருக்கும் இடத்தை வைத்து தான் ஒவ்வொருத்தருக்கும் பலன். கேது ராகு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நவகரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று துர்க்கை அம்மனை வழிபட்டால் உங்களுக்கு ராகு நன்மையே செய்வார். கேது கெடுதலில் கேது கெடுப்பார், ராகு கொடுப்பார். கேது கெடுக்கக்கூடாது என்றால் பிள்ளையாரை வழிபட வேண்டும். பிள்ளையாரை வழிபட்டாலே கேது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். கேதுக்கு எஜமான், அதிபதி பிள்ளையார். ஆஞ்சநேயரை வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் இல்லாமல், ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தால் ஆஞ்சநேயரை வழிபட்டால் எந்த நோய்களும் வராது, விபத்து வராது, பயம் இருக்காது. இதுதான். அடுத்த கொஸ்டின் சார். பரவாயில்ல. வேலை செய்கிற இடத்துல வந்து நிறைய பிரச்சனைங்க சார். ஆமாம். ஆனால் நல்லா படித்து அவங்க கையில் வந்து ஒன்றுமே இல்லாதவங்க கையில் இவங்க மாட்டி முழிக்கிறாங்க. அது எல்லா திறமையும் இருந்தும் அது அடங்கி போய் கிடக்குறாங்க. அதாவது இப்போ 7 சனி ஒரு பக்கம் லாக் ஆகிருக்கு. இப்போ பரவாயில்ல, குரு வந்து 12ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சம் பெற்று நேரடியாக சனீஸ்வர பகவானை பார்ப்பதால் அஷ்டம சனி கொஞ்சம் தோஷம் கொஞ்சம் நீங்குது. அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்குது. இன்னொன்று, இந்த வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும்போது அமைதியாக இருந்துடணும். அவங்கக்கிட்ட வந்து நம்ம திறமைசாலியாக இருந்தாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பாவையாக இருந்தால் அந்த இடத்துல ஜெயிச்சிடலாம். சில இடத்துல நம்மளுடைய திறமைகளை ப்ரூஃப் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். நிறைய வேலை பாதிப்பு. குரு வார 12ஆம் இடத்துல வந்திருக்காரு. குரு பூர்வ புண்ணியம். சார் நான் சிம்மராஜ் சார், என் பிள்ளையால் எனக்கு நிம்மதியே இல்லை சார். நான் சிம்ம லக்னம் சார், பிள்ளையால் நிம்மதி சார். ஏன்னா புத்திரகாரகன் குரு மறைஞ்சிருக்காரு. இன்னும் செப்டம்பர் 17ஆம் தேதி குரு பகவான் 17-20 தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் அமர்றாரு.
12ஆம் இடத்துல அவர் உச்சம் பெறதை விட ராசியில் ஜென்மகுரு சில நெருக்கடிகளை கொடுக்கும். ஆனால் சில விஷயங்களை கிளியர் பண்ணும். 5ஆம் இடத்துல குரு பார்வை, 7ஆம் இடத்துல குரு பார்வை, 9ஆம் இடத்துல குரு பார்வை. சிம்ம ராசிக்கு பெரிய பள்ளத்தில் விழுந்தவங்கெல்லாம் ஈஸியாக ஏறி வந்து அவங்க எங்கே போகணுமோ அங்கே போகக்கூடிய சூழல், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, திருமண பாக்கியம் எல்லாமே உண்டாகும் ஜென்ம குரு. அடுத்த கொஸ்டின் சார், இந்த நேரத்தில் திருமணம் செய்யலாமான்னு கேட்குறாங்க. அஷ்டமத்து சனி நேரத்தில் திருமணம் செய்யலாமான்னா செய்யலாம் சார், செய்யலாம். அஷ்டம சனியில் முடிஞ்சால் உங்களுக்கு 24 வயசு இருக்குது, 25 வயசு இருக்குது, 27 வயசு இருக்குதுன்னு ஒரு வருஷத்தில், ஏன்னா அடுத்த வருஷம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கப்படி 2028, 27க்கு அப்புறமா நீங்கள் செய்யலாம். ஆனால் நல்ல பொண்ணு அமைஞ்சிச்சு, நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிட்டாரு, திருமணம் செய்யலாம்னா செய்யலாம். அஷ்டம சனியில் செய்யலாம். அஷ்டம சனியிலோ 7 சனியிலோ திருமணம் செய்து சிறப்பாக வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கூட 7 சனியில் தான் திருமணம் ஆச்சு. அதனால் வந்து அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நான் முதல்ல பிள்ளையாருக்கு பெண்ணோட மாப்பிள்ளை ஜாதகமோ மாப்பிள்ளையோட ஜாதகமோ பெண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளை ஜாதகம், மணமகள் ஜாதகத்தை வந்து ஜெராக்ஸ் எடுத்து அவங்க ஃபோட்டோவை 2 ஃபோட்டோவும் முகம் பார்க்குற மாதிரி இணைச்சி ஒரு கவருக்குள்ளே வச்சு மஞ்சள் பொட்டு வச்சு பிள்ளையார் பாத்திரம் வச்சு அர்ச்சனை பண்ணி அருகம்புல் மாலை போட்டு வெள்ளம் உருண்டை வச்சு அந்த வெள்ளம் லட்டு ஏன்னா மோதக பிரியர் பிள்ளையார் அந்த திருமண தடைக்கு உண்டான கிரகம் திருக்காலாஸ்தியில் திருமண தடை தோஷத்தை நீக்கிற கடவுளே பிள்ளையார் தான். ஏன்னா கேது தான் பிள்ளையார். இப்போ அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணி முடித்தோடனே இந்த பொண்ணோட மாப்பிள்ளைய ஜாதத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு நீங்கள் திரும்ப. அடுத்து புத்திரகாரகன், மாங்கல்யகாரகன், குரு பலம். ஒருவருக்கு குரு நல்ல இடத்தில் இருந்தால் திருமணம் செய்யலாம். திருமணம் ஆக வேண்டும் என்றால் ஜோதிடர்கள் குருபலம் வரலம்மா, குருபலம் வந்தோன்னு திருமணம் ஆகிடுமா, தோசை ஆகிடுமா, அந்த குரு பலத்திற்கு அதிபதியான குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குரு தோஷம் நீங்கும், யோகம் விலகும். புரியுதுங்களா? அதை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் திருமணம் செய்யலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அடுத்த கொஸ்டின் சார், இந்த சிங்கம் பூனையாகி விட்டது அப்படின்றார் சார். அவர் ஆஃபீஸில் பிரச்சனை அண்டு ஆஃபீஸ்லேருந்து ரிலீவ் ஆகிடலாம் பார்த்தா இஎம்ஐ, வீட்டு செலவு, அது இதுன்னு மேலே வந்து குறைச்சல் ஜாஸ்தியாக இருக்குது. இதுவும் விடவும் முடியல. ஆனால் ஆஃபீஸில் கொடுக்குற டார்ச்சரும் தாங்க முடியல. வீட்டில் வந்தால் வீட்டில் பிரச்சனை, ஆஃபீஸில் போனால் ஆஃபீஸில் பிரச்சனை. இந்த சிங்கம் பூனை ஆகிவிட்டது அப்படின்னு எழுதியிருக்கார் ஒரு நேயர். இது எந்த அளவுக்கு, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பரிகாரம் கேட்குறாரு. ஓகே. அதாவது நடக்கும் செயல்களை ஒரு மனிதனால் மாற்ற இயலாது. ஆனால் கடவுள் வழிபாட்டு மூலமாகவும் நம்முடைய தனி மனித ஒழுக்கத்தாலும் அடுத்தவர்களுக்கு எந்தவித கெடுதலை செஞ்சுட்டு மறைச்சாலே பாவம் தான். தோசை வந்து பிடிச்சிக்கும். இவன் பார்க்கல, இவன் வீட்டை ஏமாற்றி வாங்கிட்டாங்க, அவன் வீட்டை ஏமாற்றி வாங்கிட்டான், அவன் பணம் கொடுத்தான், யாருக்குமே தெரியாமல் கொடுத்தான், அவன் இறந்துட்டான், ஆனால் அவன் பொண்டாட்டிக்கு எதுவுமே பணத்தை கொடுக்கல. இப்படி எதெல்லாம் மறைக்கிறோமோ இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். வானமே சிவபெருமானின் கண்கள். அதனால் தோஷம் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கும். சிங்கம் பூனி தான் ஆயிருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா நேரம் ஒருத்தருக்கு, இது எல்லோருக்கும், இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லோருக்கும், சிம்மராசியில் வீடு வாங்கியிருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க, திருமணம் ஆகிருக்கு, கிரகப்பிரசவம் ஆகிருக்கு, கம்பெனி டெவலப்மெண்ட் ஆகினே பெருசாக பண்ணுறாங்க. என்கிட்ட ஷோரூம் வீடியோ கால் எடுத்து காமிச்சார் என்னுடைய நண்பர். சார் பாருங்கள் சார், இவன் ஏற்கனவே ஒரு 4 ஷோரூம் வச்சுருக்காங்க, 5வது ஷோரூமாக எடுத்து காமிச்சார். நான் சும்மா ஒரு கதைக்காக பேசுகிறதில்ல. எந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா என்னிடம் இந்த விஷயமாக நேரடியாக தொடர்பு கொண்டு அதில் உண்மை இருக்கான்னு தெரிஞ்சு தான் பண்ணுறேன். அதனால் ஒவ்வொரு திசை வந்து உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் தசாநாதனும் தசாபுத்தி தான் ஒருவரை உயர்த்தும். கோச்சார பலன்கள் டெம்பரவரி, அது ஒரு ஆறுதலை கொடுக்கும். இப்போ கோச்சார பலன்கள் தான் அதெல்லாம். அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன், போன வருஷம் எங்கெங்கே இருந்தாங்க தெரில, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அமைச்சர்லாம் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். அவங்களுக்கே தெரியாது நம்ம மினிஸ்டர் ஆகிருப்போம், நம்ம இந்த மினிஸ்டர் அந்த மினிஸ்டர்னு ஆகிருப்போம்னு தெரியாது. தாவேக்கா தலைவர் முதலமைச்சருக்கு ஆனாலும், ஏன்னா அவருக்கு போராடி அவருக்குன்ற ஒரு ரசிகர்கள் கூட்டம், அவருக்கு ஒன்றா அந்த தன்னம்பிக்கைக்கலாம்.
ஆனால் 234 பேரும் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ இருக்காங்க, மினிஸ்டராக இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாடே அவங்கள நேரம் வந்து அவங்கள கோபுரத்தில் வச்சு அழகு பார்க்குது. ஆனால் கோபுரத்தில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் அப்போ இருக்க அமைச்சர்கள், நான் வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கேன், விஜய் சார் சிஎம் ஆவார்னு போட்டிருக்கேன். நான் அரசியல் பேசலை, ஒரு இந்த விளக்கம் கொடுக்கறதுக்கோ சொல்கிறேன். விஜய் சார் சிஎம் ஆவார்னு போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் என்னுடைய ஷார்ட் வீடியோவில் போய் பார்க்கலாம், போன இந்த எலெக்ஷன் முன்னாடி. ஆனால் அதே சொல்லியிருக்கேன், சிம்ம ராசிக்கு டைம் சரியில்லை. ஐயா முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களும் சிம்ம ராசி. இன்னொன்று, நான் டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் அந்த இதில் எடுத்து ஆன்லைனில் எடுத்து போடுறதில் எடப்பாடி ஐயாவும் முன்னாள் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் சிம்மராசி. மதிப்புக்குரிய சீமான் அவர்களும் சிம்மராசி. இவங்களுக்கெல்லாம் வந்து அஷ்டம சனி பிடியில் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், இவங்க செஞ்ச நன்மைகளுக்கு அந்த பூஜை புனஸ்காரங்களுக்கு வேணால் கிடைக்குமே தவிர ரொம்ப கஷ்டம்தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதுதான், நீங்கள் சிம்மராசிக்காரங்க இப்போ பூனே ஆட்சி சொன்னாங்க இல்லை, இதுதான் காரணம். அந்த நேரம் நல்லா இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். பழமொழியே உண்டு, நேரம் நல்லா இருந்ததுன்னா ஒருத்தன் திரும்ப கோபுரத்தில் வச்சு அழகு பார்க்கும், பிச்சைக்காரனோட கோபுரத்தில் உட்கார வச்சிடும். நேரம் சரியில்லைன்னா கோபுரத்தில் இருக்கலையும் குடிசையில் உட்கார வச்சிருன்றது நான் சின்ன வயசுலேருந்து கேட்ட பழமொழி. இது உண்மையாக இல்லைன்றது பழைய ஆளுக்கு தெரியும். ஆனால் உழைப்பு உண்மையான சொல்கிற சிம்மராசினர்களுக்கு மாடி விட்டு ஏழையாக எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன் கூட. சார் 1க்கு 10 வீடுக்கு சார், நல்லா 10 வீடு இருக்குது, பொண்டாட்டி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாம் இருக்குது. என்னால் எந்த சேவையும் என்னால் செய்ய முடியல. இப்படி கட்டி போட்டுக்கிட்டு சார், என்ன காப்பு தான் சார் போடல, எங்களுக்கு சங்கிலி, அதாவது கைது பண்ணதுக்கு காப்பு தான் சார் போடல, சிறை வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க சொல்லுவாங்க. சார் எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது சார். ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறது வந்து எழுதி வச்சுங்க. ஓம் ஸ்ரீ ராம ராம ராமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வரானானேன் ஸ்ரீராமஜம் ஸ்ரீராமஜம். ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்க. எதுவுமே மந்திரம் தெரியலையா, அப்பா ஸ்ரீராமஜெயம் சொல்லி பண்ணுங்க. அடுத்து தன்வந்திரி பெருமாள் இருக்கார், அவர் வந்து நோய் தீர்க்கக்கூடிய பெருமாள், டாக்டர் மருத்துவர். அவருக்கு வந்து பெருமாள் கோயிலே இருப்பாங்க, அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகும், நன்மைகள் உண்டாகும். அடுத்து எதாவது கொஸ்டின் இருக்குதா சார்? கொஸ்டின் சிம்மராசினியர்கள், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சியும், நிம்மதியும், தீர்க்க ஆயுளும், பூரண ஆரோக்கியமும், எல்லா கடவுள்களும், எல்லா மத கடவுள்களும், இயேசு பகவான், அல்லாஹ் பகவான். இந்த வீடியோ வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்களாம் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வராங்க. நன்றி. எல்லா நாட்டில் இருக்கவங்களுக்கும் நன்மைகள் நடக்க எல்லா கிரகங்களும் அருள் புரியட்டும். உங்களுக்கு கேள்விகளை பதிலாக எங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க, எங்களுக்கு தெரிஞ்ச பதில் நான் சொல்கிறேன். எல்லோருக்கும் எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யமும் உண்டாகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.